அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 447வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 447 நாளும் தாக்கு பிடித்தார்கள் என்பதை பெரிய அதிசயமாக உலக நோக்கர்கள் எல்லாம் போராளிகளை பார்க்கின்ற போது, போராளிகள் நேற்று காசா முழுவதும் இஸ்ரேலிய இராணுவத்தை வீழ்த்தி சுமார் 13 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். முதலில் நெட்சாரிம் ஆக்சிஸில் ஒரு இஸ்ரேலிய படையை வைத்து மொத்த காசாவையும் நான் 2ஆக பிரித்து அதை நிர்வாகம் செய்ய போகிறேன் என்று சொன்ன இஸ்ரேல் மிகப்பெரியதொரு அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது. நெட்சாரிமில் இன்னும் நிலை கொள்ள முடியவில்லை. நேற்று அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் அல் அக்ஸா மார்டேஸ் பிரிகேட்ஸும் சேர்ந்து நெட்சாரிமில் 3 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். முதல் தாக்குதலில் பல மேஜர்கள் இறந்திருக்கிறார்கள். 2வது தாக்குதலில் இருந்த இராணுவ வீரர்கள் ஓடி இருக்கிறார்கள். அவர்களை ஹண்டிங் தி ஸ்னேக்ஸ்ன்னு சொல்ல அடிப்படையில் அவர்களை துரத்தி அழித்திருக்கிறார்கள். திரும்ப மாலையில் வந்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் தாக்கிய இடத்தில் யாருமே இல்லை, எல்லாம் வெளியிலே போயிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உள்ளே புகுந்து சில ஆயுதங்களை எடுத்து கொண்டு வெளியிலே வருகின்ற போது இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரை அழித்திருக்கிறார்கள். போராளிகளில் சிலரும் ஷஹீதாயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. வழக்கம் போல போராளிகள் தங்களுடைய இழப்புகளை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் நேற்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நெட்சாரிமில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது. அதன் பிறகு ஒரு ஆம்புஷை நடத்தி இருக்கிறார்கள். அதில் இந்த நெட்சாரிமை நடத்துவதற்கும் இந்த ஆம்புஷை தயார் பண்ணதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. நாங்கள் எப்படி அதை தயார் பண்ணுறோம்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அல் அக்ஸா மார்டேஸோடைய அலுவலகம் என தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் யாசர் அராஃபத்தை ஒரு முக்கியமான நபராக கருதுபவர்கள். அவருடைய படம் அங்கே கிடந்திருக்கிறது. அதே போல் ஷேக் அகமது யாசின் அவர்களுடைய படமும் கிடந்திருக்கிறது. அதே வீடியோக்கள் எல்லாம் அந்த வீடியோவிலேயே அது தெரிகிறது. அந்த ப்ரிப்பரேஷனில் இருந்து அவர்கள் தயாரிப்பதிலிருந்து தங்களை தயார்படுத்திக் கொள்வதிலிருந்து அந்த தாக்குதலை நடத்தி முடித்து ஆயுதங்களை எடுத்து வருவது வரைக்கும் உள்ளதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்தது நார்த் சென்ட்ரல் அண்ட் காசா தலைப்பை எப்படி விடுகிறார்கள் அந்த அடுத்த தாக்குதலை. நார்தன் காசா, சென்ட்ரல் காசா, ரிஃப்யூஜிஸ் கேம்ப், இங்கே 3 இடங்களில் நடந்த தாக்குதலை குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒரு குவாட் காப்டரை பிடித்து வைத்து அதில் இஸ்ரேல் என்ன வேவுகளை பார்த்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள். இதையும் அல் குட்ஸ் அல் அக்ஸா மார்டேஸ் 2 சேர்ந்து தான் செய்திருக்கிறார்கள். அடுத்தது ஜபாலியாவிலும் நேற்று 2 தாக்குதல். அதை ஜபாலியா 1 ஜபாலியா 2 என்று குறிப்பிடுகிறார்கள். ஜபாலியாவில் அல் காசம் பிரிகேட்ஸு இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய காலால் படை வந்து கொண்டு இருக்கும்போது கன்னி வெடிகளை வெடிக்க செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு ஜபாலியா 2, அதாவது ஒரு 7 இஸ்ரேலிய எலைட் போர்ஸ் சார்ந்தவர்கள் வருகின்ற போது அவர்களை திடீரென தாக்கி இருக்கிறார்கள். 7 பேரும் இறந்திருக்கிறார்கள். 2 வகையான சிறப்பு காவலர்கள், சிறப்பு படையினர் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஒன்று எலைட் போர்ஸ், இன்னொன்று இன்ஜினியரிங் யூனிட். இன்ஜினியரிங் யூனிட்டு இந்த சுரங்கப்பாதைகளை கண்டுபிடிப்பதற்காக வருவது. நேற்று 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சுரங்கப்பாதையை நாங்கள் அளித்தோம் என்று அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அது ஒரு பூமி ட்ராப்பாக தெரியுது. உள்ளே போயிருக்காங்க, ஆனால் வெளியே வர முடியல. திரும்பி வரும்போது அந்த மைனை கொளுத்தி விட்டாங்க. அது அப்படியே வெடித்து இவர்கள் மேல் விழுந்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அடுத்து இஸ்ரேல் இதை முதல்ல சொல்லும்போது நாங்கள் இதை ரொம்ப நாளாக ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள் தங்கக்கூடிய தளம்னு சொல்லிச்சு. பிறகு இவங்க யாரும் திரும்ப வராததை வைத்துக்கொண்டு எதையுமே சொல்ல முடியாமல் மௌனம் காக்கிறது. இதுவும் ஜபாலியாவில் நடந்த ஜபாலியா 2 அட்டாக். அடுத்தது இந்த ஜபாலியாவை நம்ம சொல்லும்போது கடந்த ஒரு 100 நாட்களாக ஜபாலியாவில் எப்படியாவது ஒரு ஹோல்டை உருவாக்கணும்னு நினச்சது நேற்று வரைக்கும் நடக்கலை. நேற்று சென்ட்ரல் ஜபாலியா
அகதிகள் முகாம்களுக்கு வந்தவர்களை வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சுற்றி வளைத்து நின்று அழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பக்கத்திலிருந்து எப்பொழுது தாக்குதல் வரும், துப்பாக்கி குண்டுகள் வரும் என்பது தெரியாமல் சிதறி ஓடி இருக்கிறார்கள். ஆனால் அங்கெல்லாம் போராளிகள் நின்று தாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த மாதிரி தாக்குதல்களை தான் அவங்க எல்லா இடம் பறந்து விரிந்து நிற்கிறார்கள். அதை இஸ்ரேலிய இராணுவம் ஒரு கணக்குக்கும் வர முடியல என்று சொல்கிறார்கள். ஏன்னா சவுத்தில் அடிக்கிறான், நார்த்தில் அடிக்கிறான், ஈஸ்டில் அடிக்கிறான், வெஸ்டில் அடிக்கிறான். அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் யூனிட்டில் இருந்ததெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஜினியர்கள், அதாவது பொறியாளர்கள். அவர்கள் அனைவரும் அழிந்தது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தது ஸ்னிப்பர் ஆம்புஷ் என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகிறது. அது ஸ்னிப்பர் ஆம்புஷில் கஃபர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அது எலைட் யூனிட் தான் சொல்கிறாங்க. 3 பேர் இறந்திருக்கிறார்கள், 3 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஒரு தாக்குதலில். அது அல் செய்தூனில் நடந்திருக்கு. அதே மாதிரி அல் செய்தூனில் மர்காவா டேங்கு பின்னாடி இருந்து தான் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. மர்காவா டேங்கையும் அதை பின்னாடி வந்தவர்களையும் அழித்திருக்கிறார்கள். அடுத்தது ஜபாலியா 2 ஆப்ரேஷனில் முக்கியமான பகுதி 7 காலால் படையினர் ஒன்றாக சிக்கியிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அழித்திருக்கிறார்கள். அடுத்தது ஜெய்தூனில் அலி ஸ்ட்ரீட் என்ற தெருவில், அலி தெரு என்ற தெருவில் நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரும்பகுதியினர் காயம்பட்டார்கள், பலர் இறந்தார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் பிறக்குவதற்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஹெலிகாப்டர்கள் வந்த வண்ணம் இருந்திருக்கின்றன. அடுத்து நாம் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு வந்தால், இஸ்ரேல் நேற்று நுஸ்ரத்து கேம்பை இவங்க எப்படி அழிக்கிறாங்கங்கிறத படம் எடுத்து, நுஸ்ரத்து அகதிகள் முகாமை எப்படி அழிக்கிறார்கள் என்பதை படம் எடுத்து கொண்டிருந்த 5 பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைக்கெல்லாம் தலைப்புச் செய்தியாக இந்த 5 பத்திரிகையாளர்கள் இறந்தது தான் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க ப்ரெஸ்ஸுன்னு சொல்லி போர்டு வச்ச ஒரு காரில் தான் போய் இறங்கியிருக்காங்க. திரும்ப அந்த காரில் ஏறும்போது அவர்கள் அந்த காரை தாக்கி 5 பேரையும் அழித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் எடுக்கின்ற வீடியோ, இவர்கள் எடுக்கின்ற ஃபோட்டோ, இவையெல்லாம் ஐசிசியில் எந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவன் இதையெல்லாம் செய்கிறான், இந்த படுகொலைகளை செய்கிறான் என்பதை கண்டுபிடித்து அவனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு இந்த பத்திரிகையாளர்களுடைய இந்த ஃபோட்டோ பயன்படுதாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இஸ்ரேலுக்கு இருந்து வந்தது. இப்பொழுது பத்திரிகையாளர்களை அழித்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை ஃபோட்டோக்களும் வைரலாக வெளியில் வந்துட்டு. அடுத்தால இது இஸ்ரேலுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இவர்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் எடுத்து கொடுப்பதை எப்போவுமே மீடியா செகண்டரி சோர்ஸ் தான். ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் அது ஐசிசி பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. சில வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சிலரும் சில தன்னார்வ குழுக்களும் இதையே வேலையாக தங்களுடைய உயிரை பணைய வைத்து செய்கிறார்கள் என்று சொல்லலாம். இதே வேலையாக வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் எந்த பகுதியில் படுகொலைகளை செய்கிறார்கள், யார் அது என்பது துல்லியமாக படம் எடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு கொலை செய்துட்டு சில நேரங்களில் குடிச்சிட்டு ஆடுறாங்க. அதை ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அதையும் படம் எடுத்து இவங்க கொலை செய்வது யதார்த்தமாக நடப்பது இல்லை, அல்லது கிராஸ் ஃபயர்னு சொல்லக்கூடிய போராளிகளுக்கு இவர்களுக்கு இடை நடக்கக்கூடிய யுத்தத்தில் உள்ளது அல்ல, இவர்கள் வேண்டுமென்றே செய்துவிட்டு அதில் சந்தோஷமும் படுகிறார்கள் என்பதை பலமுறை நிரூபித்து விட்டார்கள். நம்ம சிலோனில் இருந்து 2 பேர் யூத இராணுவத்தினர் தப்பி ஓடினார்கள் என்று கேள்விப்பட்டோம். தாய்லாண்டில் சொன்னோம். தாய்லாண்டில் இருந்து ஒருத்தனை தாய்லாண்டை விட்டே வெளியே விரட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னோம். இவர்களெல்லாம் அப்பட்டமான அத்தாட்சிகளால் மாட்டியவர்கள். இதை எடுத்ததே மனித உரிமை ஆர்வலர்கள் தானே தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரேலுக்கு பைத்தியம் பிடித்தா குழந்தையும் கொல்லுவேன், பெண்களையும் கொல்லுவேன், பத்திரிகையாளர்களையும் கொல்லுவேன் என கொலை செய்து கொண்டு இருக்கிறது. கமால் அத்வான் ஆஸ்பத்திரியை இன்னும் குண்டு போட்டு அழித்து தீரலை, திரும்பியும் போட்டிருக்கான். அடுத்தது 5 குழந்தைகள் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் இது ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் கட் ஆனதுனால ஐசியூவில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்கிறது. இது ஒரு பெரிய சோகமான செய்தி. இதை உலகத்தில் உள்ள குழந்தைகளின் உரிமைகளுக்காக போராடுகின்ற அமைப்புகள் எல்லாம் எடுத்து ஐசிசிக்கு கொண்டு செல்கின்றன. அடுத்து நாம் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் நேற்று எல்லா அமைப்புகளும் சேர்ந்து
பாலஸ்தீன் அதாரிட்டிக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையில் இதற்கு முன்னால் சொல்லாத செய்தி என்னவென்று சொன்னால், ஜெனின்லையும், துக்காராம்லையும், நிபுலஸ்லையும், ஹெப்ரான்லையும், ஜெருசலத்திலையும், பெத்லஹேமிலையும் இஸ்ரேல் ஒரு யுக்தியை கையாளுகிறது. அந்த யுக்தி என்னவென்று சொன்னால், போராளிகளுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்துவது. அதற்கு முதல் பலிக்கடாயாக பாலஸ்தீன் அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய முகமது அப்பாஸுடைய அணி இருக்கிறது. இதற்கு நீங்கள் பலியாவீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் 2 தாக்குதல்களை உங்கள் மீது நடத்தி இருக்கிறோம். அந்த தாக்குதல்கள் தொடரும். ஏனென்று சொன்னால், எந்த விதத்திலும் மேற்கரையை இஸ்ரேல் தன்வயப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று எல்லா போராளிகள் குழு அறிக்கை விட்டு இருக்கிறது. அந்த செய்தியில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், இப்பொழுது பல புதிய போராளிகள் குழுக்கள் நம்மளோடு சேர்ந்து இருக்கிறன. அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த தாக்குதலையே நடத்தக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி மட்டும்தான் பிரிந்திருக்கிறது. ஆகவே உங்களை நாங்கள் முனாஃபிகள் என அறிவித்து போர்க்களத்தில் ஆட்களை காட்டுகிறீர்கள் என்று அறிவித்து அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாலஸ்தீன் அதாரிட்டிக்கு சொல்லியிருக்காங்க, நீ மேற்கரையில் பல இடங்களில் முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்து இஸ்ரேலிடம் கொடுப்பதாக கேள்விப்பட்டோம். இனிமேல் கைது செய்ய வரக்கூடியவர்கள் பிணமாகத்தான் சொல்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால், நேற்று மாலையில் செய்திகளை முழுதாக ஆக்கிரமித்தது இஸ்ரேல். ஒரு 100 ஏர்கிராப்டுகளை கொண்டு, அதாவது விமான தாக்குதலை சனாவிலும் ஹுதைதாவிலும் இன்னும் சில முக்கியமான பகுதிகளிலும் நடத்தியதாக அறிவித்தது. ஹூத்திஸ் இப்படி தாக்குதல் நடந்தது. 3 பேர் அந்த தாக்குதலில் 3 யமனை சார்ந்தவர்கள் இறந்தார்கள். 11 பேர் காயம்பட்டார்கள். நாங்கள் ஹுதைதா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை தற்காலிகமாக மூடி வைத்திருக்கிறோம். அந்த ஏர்போர்ட்டுக்கு பெரிய அளவில் அந்த விமானத்தளத்துக்கு பெரிய அளவில் எந்த சேதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய இராணுவம், நாங்கள் இது முதல் தாக்குதல் தான், இன்னும் இது போன்ற பல தாக்குதல்களை யமன் மீது நடத்துவோம். அவர்கள் நேற்று எங்களில் 30 லட்சம் பேரை பதுங்கு குழிகளுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் இன்றும் வெளியிலே வர முடியவில்லை. ஏனென்று சொன்னால், நேற்றும் ஹூத்திஸ் டெல் அவீவ் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தினார்கள். இன்றும் டெல் அவீவ் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால் பதுங்கு குழியில் இருப்பவர்களை நீங்கள் வெளியே வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படி ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திய யமன் நாட்டு படைகளை நாங்கள் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்குவோம், அதை அழிப்போம் என்று சூளுரைத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று ரெட்சீலையும் இந்திய பெருங்கடலிலும் மத்தியதரை கடலிலும் இருந்த அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அமெரிக்காவுக்கு உடன்பாடு இல்லாமல் இந்த தாக்குதல் நடக்கவில்லை. அதே சமயத்தில் இஸ்ரேலும் சொல்லி இருக்கிறது, நாங்கள் ஒரு நீண்ட திட்டத்தை போர் திட்டத்தை யமனுக்கு எதிராக வரைந்திருக்கிறோம். அந்த போர் திட்டத்தை நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டோம், தகவல் சொல்லிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தால ஹூத்திஸ் நேற்று நிறைய மொசாதை சார்ந்தவர்களை கைது செய்து அவர்களை விசாரித்து, அவர்கள் மொசாதை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களை தூக்கு தண்டனை கொடுத்து அளித்திருக்கிறார்கள். அதன் பிறகு பொதுவாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பலர் மொசாதை சார்ந்த உளவாளிகள் நமது படைகளுக்கு உள்ளாலும் போராளிகளுக்குள்ளாலும் ஊடுருவ முயற்சி செய்கிறார்கள். ஆகவே புதிதாக வருகின்ற போராளிகளை நாம் சற்று காலம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது இருப்பவர்களே வைத்து போராடுவோம், இதிலே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் என்று ஹூத்திஸ் சொல்லியிருக்கிறது. அதுபிறகு ஒரு ஜெனரல் அலர்ட் யமன் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். மொசாது ஏஜென்ட்களை உருவாக்குவதற்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொட்டுகிறது, எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது காரணத்துக்காக இஸ்ரேல் எடுத்து வீசுகின்ற எச்சி காசுக்கு நீங்கள் ஆளாவினர்கள்னால் உங்களுடைய பூமிக்கு மேலுள்ள வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும் என சொல்லியிருக்கிறார்கள். வாலா என்ற வெப்சைட், இஸ்ரேலை சார்ந்த வாலா என்ற வெப்சைட்டும் சேனல் 12 வெப்சைட்டும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது போன்ற நூற்றுக்கணக்கான விமானங்களை கொண்ட தாக்குதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் பாலஸ்தீனர்களுக்காக போராடுவதையும் பாலஸ்தீன மக்களுக்காக உங்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் யமன் நிறுத்தவே செய்யாது. நாங்கள் நீண்ட ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறோம். இன்னும் என்னென்ன இலக்குகளை இஸ்ரேலில் தாக்குவது என்பது பற்றிய பட்டியல் எங்களிடம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தாக்குதலால் நாங்கள் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் 11 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய தூண்டுதலில் சவுதியும் எங்களை தாக்கித்தான் பார்க்கிறார்கள், எதையும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் தாக்கிய போதெல்லாம் அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அடுத்தால லெபனான் பார்டருக்கு வந்தால் இஸ்ரேல் தன்னுடைய தொடர் கொலைகளையும்
போர் நிறுத்த விதிகளை மீறுவதையும் செய்து கொண்டே இருக்கிறது. லெபனானுடைய அந்த ஆர்மி, லெபனானுடைய பட்டாளம் ஒப்பாரி வைப்பதோடு நிறுத்தி கொண்டது. அதே போல கூட சேர்ந்து ஒரு ஒப்பாரியை வைத்து இருக்கிறது யூனிஃபில் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த போர் நிறுத்த விதிகளை கண்காணிக்கின்ற குழு. இதனிடையே லெபனானுடைய இராணுவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இப்படியே நீங்கள் கொலைகளை செய்து கொண்டு இருந்தால் நாங்கள் ஹமாஸுக்கு விடுத்திருக்கின்ற தடையை நீக்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஹமாஸை நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணதை இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நேற்று பல தாக்குதல்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நடந்திருக்கிறது. அது காடுகளுக்குள்ளால் இருந்து வந்திருக்கிறது. ஒருவேளை ஹமாஸ் ஹிஸ்புல்லா போராளிகள் அங்கே இருக்கிறார்களா என்று தேடுகின்ற பணியை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா, நாங்கள் லெபனான் அரசு என்ன முடிவெடுக்கிறது என்று பார்ப்போம், இதே போன்ற தாக்குதல் தொடர்ந்தால் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஹமாஸும் லெபனானில் இருக்கி அவங்க தான் கொஞ்சம் சின்ன ரெசிஸ்டன்ஸை காட்டியிருக்காங்க நேற்று. அடுத்தது ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அதாவது நேற்று சில கிராமங்களில் இருந்து ஓடியவர்களை தொடர்த்தி சுட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். இதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. தப்பிச்சு ஓடக்கூடியவனே நீங்கள் சுடியல்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நாங்கள் எதிர்த்தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு சிரியாவுக்கு வருவோம் என்று சொன்னால், சிரியாவில் குவாண்டனா என்ற ஒரு இடத்தில் உள்ள மக்கள் இதுவரைக்கும் அந்த ஆசாத் ஓடியதை எல்லா மக்களும் கொண்டாடும் போது இவர்கள் கொண்டாடவில்லை. நேற்று காரணம் கேட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவம் அங்கே வந்து விட்டது, அவர்களை வெளியேற்றுகிற வரைக்கும் நாங்கள் இந்த மகிழ்ச்சியான நாளை, ஆசாத் ஓடிய அந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாட மாட்டோம், அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் போராடி அவர்களை விரட்டிய பின்னர் தான் ரெண்டையும் சேர்த்து கொண்டாடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சிரியாவிலும் ஒரு பெரிய யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.